Hi students, CMOS classes. உங்கள் application of PDE one dimensional heat equation ஒரு ப்ராப்ளத்தில் இங்கே பார்ப்போம். A uniform bar of length L through which heat flows is insulated at its sides. The ends are kept at zero temperature. If the initial temperature at the interior points of the bar is given by K into Lx minus x square, for 0 less than x less than L, find the temperature distribution in a bar after time t. So, இது எப்படி போடணும்? யூனிஃபார்ம் பார்னு கொடுத்துருக்கு. இது ஒன் டைமென்ஷனல். ஸோ அப்போ நான் ஒன் டைமென்ஷனல் ஹீட்டு என்ன கொடுத்துருக்கு? ஒரு பாரோட ரெண்டு எண்டையும் 0 டிகிரி டெம்பரேச்சரில் வச்சுக்கிட்டு அந்த பாரை ஹீட் பண்ணும்பொழுது ஸ்டார்டிங்கில் அதோட டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குது? K இன்ட்டு Lx மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இந்த டெம்பரேச்சர் த்ரூ அவுட் த பார் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது ஆஃப்டர் அ டைம் t அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். The one-dimensional heat equation is given by dou u by dou t equal to alpha square into dou square u by dou x square. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு partial differential equation where u is a function of x and t. இதர் மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸில் நம்ம சால்வ் பண்ணோம்னா we get 3 possible solution. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ த 3 possible solutions ஆர் என்ன வரும்? ஃபஸ்ட்டு u of x, t equal to a e power px plus b e power minus px into e power alpha square p square t. இது ஒரு சொல்யூஷன். u of x, t equal to a cos px plus b sin px into e power minus alpha square p square t. இது ரெண்டாவது சொல்யூஷன். மூணாவது u of x, t equal to ax plus b. ஸோ இந்த மூணு சொல்யூஷன்ஸில் நமக்கு என்ன பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் வருதுன்றதை பாருங்கள். அதில் இது எது சூட்டபுளாக இருக்கோ அதை அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா we get the solution of this problem. இப்போ பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் என்னென்ன இங்கே கொடுத்துருக்குது? ends are kept at 0 டிகிரி டெம்பரேச்சர். அப்போ ஒரு எண்டு 0, இன்னும் 2 L. அப்போ u of 0, t equal to 0, ஏன்னா 0 டெம்பரேச்சர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி u of L, t equal to 0. இப்போது அதில் இன்டீரியர் பாயிண்டில் டெம்பரேச்சர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுமா? இனிஷியலாக இது இனிஷியல் டெம்பரேச்சர். அப்போ t 0வாக இருக்கும் பொழுது த இனிஷியல் டெம்பரேச்சர் இஸ் K இன்ட்டு Lx மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் பவுண்ட்ரி கண்டிஷன். இப்போ இந்த மூணு பவுண்ட்ரி கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நமக்கு கொடுத்துருக்கிற கரெக்ட் சொல்யூஷன் எடுத்துக்கணும். அப்படின்னு பார்த்தோம்னா த சொல்யூஷன் இஸ் given by u of x, t equal to a cos px plus b sin px into e power minus alpha square p square t. இப்போது இது இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நான் a வேல்யூவும் b வேல்யூவும் p வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். நமக்கு கொடுத்துருக்கிற மூணு பவுண்டரி கண்டிஷனை வச்சுக்கிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை த கண்டிஷன் 1 u of 0, t equal to 0 in 1 சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக 0, டீக்கு பதிலாக t சப்ஸ்டியூட் பண்ணால் u of 0, t equal to a into cos 0 என்ன ஆகிடும்? a. ஏன்னா cos 0 வேல்யூ 1. ஸோ a into 1 a ஆகிடும். அதே மாதிரி இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா sin 0 0 ஆகிடும். b into 0 0. ஸோ அப்போது எனக்கு என்ன வரும்? a plus 0 a. அதுக்கு டீக்கு பதிலாக t போட்டால் e power minus alpha square p square t தான். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கீங்க. இப்போ இதிலேருந்து என்ன ஆகும்? அட்லீஸ்ட் 1 டேர்ம் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. இது 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எது தான் 0 ஆகும்? இம்ப்ளைஸ் தட் a ஈக்குவல் டு 0. ஸோ சப்ஸ்டிடியூட் a ஈக்குவல் டு 0 இன் ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் u of x, t ஈக்குவல் டு a 0 ஆகிடுச்சுன்னா அந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ b sin px இன்ட்டு e power minus alpha square p square t. இப்போ இதுதான் கரெக்ட் சொல்யூஷன். இப்போ இதில் நான் ரெண்டாவது பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணோம். ரெண்டாவது பவுண்டரி கண்டிஷன் என்ன? அனதர் எண்ட் பாயிண்டில் u of L, t. ஸோ u of L, t equal to 0 in 2 சப்ஸ்டியூட் பண்ணால் u of L, t equal to b into xக்கு பதிலாக L போடணும், tக்கு t தான். ஸோ b sin pl into e power minus alpha square p square t that is equal to 0. If a product of 3 term is equal to 0, அப்போ at least 1 term must be equal to 0 இருக்கணும். இது 0 கிடையாது.
This implies that either b is equal to 0 or sin PL is equal to 0. b is 0 ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இதான் கரெக்ட் சொல்யூஷன். இப்போ u of x comma d equal to 0 ன்னு வந்துடும். The entire thing is 0 வந்துடும். That is a trivial solution. Therefore this is not possible. Implies that sin PL is equal to 0. இப்போ sin PL is equal to 0. இது நம்பரில் இருக்குது, இது சைனில் இருக்குது. கேன் ஐ வாண்ட் ஈக்குவேட் டு ஃபைண்ட் p வேல்யூ. அதனால் 0வை ஜென்ரலைஸ்டு ஃபார்மில் எழுதுங்க. எப்படி எழுதிக்கலாம்? sin PL is equal to sin n pi. ஏன்னா sin n pi யோட வேல்யூ 0. This implies that PL is equal to n pi or p is equal to n pi by L. இப்போ substitute p is equal to n pi by L in equation 2. இது n pi by L. Substitute பண்ணா u of x comma d is equal to b into sin n pi x by L into e power minus alpha square n square pi square by L square into t. இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த பார்ல இருக்கிற இன்டீரியர் பாயிண்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட், அதாவது nth பார்ட்டிக்கல்னு எடுத்துக்கலாம். அப்போது மொத்தம் அந்த பார்ல எத்தனை இருக்கோ அது மொத்தமே டெம்பரேச்சர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு the most general solution is summation n is equal to 1 to infinity bn sin n pi x by L e power minus alpha square n square pi square by L square into t. இப்போ இதில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் எனக்கு bn தெரிஞ்சிருச்சுன்னா ஜென்ரல் சொல்யூஷன் we arrived. இப்போ இந்த bn கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? தேர்ட் பவுண்டரி கண்டிஷன் என்னது? So we apply third boundary condition u of x comma 0 is equal to k into lx minus x square. அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் x comma 0 என்ன பண்ணுறோம்? xக்கு பதிலாக x, tக்கு பதிலாக 0 போடுறோம். சம்மேஷன் n is equal to 1 to infinity. இது bn sin n pi x by L அப்படியே வரும். e power 0 1 ஆகிடும். that is equal to k into lx minus x square. இதை நான் f of xன்னு எடுத்துக்கிறேன் கன்வீனியன்ட்டுக்காக. இப்போது இந்த பக்கம் அல்ஜீப்ரிக் ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த பக்கம் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணணும். அதில் இருந்தால் bn வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷனை 0 to L ஆஃப்ரைன் சைன் சீரீஸில் எக்ஸ்பாண்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த bnோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ டு ஃபைண்ட் bn expand f of x as ஆஃப்ரைன் சைன் சீரீஸ் இன் 0 to L. ஸோ இது ஆஃப்ரைன் சைன் சீரீஸ்க்கான ஃபார்முலா. இதே ஈக்குவேஷன்ஸ் தான் நமக்கு அங்கே ஃபோர்த் ஈக்குவேஷன்ஸில் கிடச்சிது. ஸோ ஃப்ரம் 4 and 5 கேபிட்டல் bn is equal to small bn. இந்த bn எப்படி எழுதிக்கலாம்? ஃபார்முலா 2 by L integral 0 to L f of x into sin n pi x by L by into dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். that is equal to இங்கே bn இங்கே f of x வந்து என்ன? k into lx minus x square. அதனால் கேவை கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கிட்டோன்னா 2k by L integral 0 to L. இங்கே என்ன வரும்? lx minus x square into sin n pi x by L into dx. Two different type of functions, algebraic and trigonometric functions. So பெர்னோலிஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். u is equal to lx minus x square எடுத்துக்கிறேன். அப்போ u dash இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா l minus 2xன்னு வரும். u double dash l வந்து 0 ஆகிடும், இது minus 2ன்னு வரும். that is equal to minus 2ன்னு எழுதிக்கிட்டேன். u triple dash கான்ஸ்டன்ட் அகைன் டிஃபரன்ஷியேட் 0 ஆகிடும். இப்போ v1 என்ன? இதை இன்டகிரேட் பண்ணும். இன்டகிரல் ஆஃப் sin n pi x by L dx. சைனை இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் காஸ். அப்போ sin n pi x by L இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் n pi x by L by x கூட இருக்கிறது கீழே எழுதணும். ஸோ n pi by L. அப்போ இது அடுத்தது v2னா இதை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரல் ஆஃப் காஸ் n pi x by L by n pi by L into dx. காசை இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் சைன். ஸோ மைனஸ் சைன் n pi x by L by n pi by Lன்னு வரும். ஆல்ரெடி ஒரு n pi by L இருக்கிறதுனால இது n pi by L the whole squareன்னு எழுதிக்கலாம். அடுத்து அகெயின் இதை இன்டகிரேட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ட்ரிபிள் டேஷ் வரையும் வந்திருக்கிறதுனால இங்கே v3 வரையும் வேணும். இதை இன்டகிரேட் பண்ணோன்னா இன்டகிரல் ஆஃப் மைனஸ் சைன் n pi x by L by n pi by L the whole square dx is equal to அகெயின் சைனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ், நம்ம மைனஸ் சைன் இருக்கிறதுனால அது ப்ளஸ் காஸ் ஆகிடும். ஸோ காஸ் n pi x by L by ஆல்ரெடி ஒரு n pi by L the whole square இருக்குது. நம்ம இங்கே ஒரு n pi by L ஆட் பண்ணோம்னா n pi by L the whole cube ஆகிடும். ஸோ இன்டகிரேட் பண்ணிட்டோம். லிமிட் அப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் சிம்பிளிஃபை பண்ணி we'll get the bn. அந்த bn is equal to இந்த கேபிட்டல் bn. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் we get the general solution. ஃபார்முலா என்ன? இந்த 2k by L வெளியே இருக்குது. uv1 எழுதிட்டோம்.
u term lx minus x square minus cos n pi x by l by n pi by l u v1 எழுதிட்டோம் limit 0 to l minus u dash v2 u dash நான் இதை differentiate பண்ணது l minus 2x v2 என்னது இதை integrate பண்ணா minus sin n pi x by l by n square pi square by l square limit 0 to l plus u double dash v3 இப்போ இதை differentiate பண்ணோம்னா minus 2 into இதை integrate பண்ணா cos n pi x by l by n cube pi cube by l cube இப்போ limit apply பண்ணோம் லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது நான் சைன் டேர்ம் வரும்பொழுது நமக்கு தெரியும் sin n pi 0 sin 0 0 அதனால் டேரெக்டாக அங்கேயே சைனுக்கு மாத்திரம் செக் பண்ணி வேல்யூ என்னன்னு பார்த்துப்போம் நான் எக்ஸுக்கு பதிலாக எல் அப்ளை பண்ணேன்னா sin n piன்னு வந்துடும் எல்எல் கேன்சல் ஆகி இப்போ sin n piயோட வேல்யூ 0 ஸோ இது அப்பர் லிமிட் 0 ஆகிடும் சிமிலர்லி லோயர் லிமிட் போட்டோன்னா sin 0 0 ஸோ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் ஆஃப் திஸ் வேல்யூ பிகம்ஸ் 0 இப்போது இந்த இப்போ காசுக்கு லிமிட் போடுவோம் ஸோ 2k by l இங்கே நான் என்ன பண்ணுறேன் டினாமினேட்டரையும் இந்த மைனஸ் சைனையும் வெளியே எடுத்துடுறேன் அப்போ மைனஸ் எல் பை என் பையை வெளியே எடுத்துக்கிறேன் இப்போ எக்ஸுக்கு பதிலாக எல் போடுறேன் எல் போட்டால் எல் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர்னு வரும் அப்போ அப்பர் லிமிட் என்ன ஆகிடும் 0 இன்ட்டு திஸ் 0ன்னு வந்துடும் மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறேன் 0 மைனஸ் 0 அகெயின் 0ன்னு வரும் 0 இன்ட்டு எனி வேல்யூ தட் இஸ் ஆல்சோ 0 ஸோ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் இது 0 ஆகிடுது இது ஆல்ரெடி 0 கண்டுபிடிச்சிட்டோம் மைனஸ் இந்த மைனஸை வெளியே எடுத்துடுறேன் இதை டினாமினேட்டரை மேலே கொண்டு வந்தேன்னா எல் கியூப் 2l கியூப் பை என் கியூப் பை கியூப்னு எழுதிக்கலாம் இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணேன்னா காஸ் என் பை என்ன எல் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் காஸ் 0ன்னு வரும் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் என்ன வரும் 2k by l இது மைனஸ் இதெல்லாம் 0 ஆகிடுச்சு அதனால் மைனஸ் 2l கியூப் பை என் கியூப் பை கியூப்னு எழுதிக்கிறேன் காஸ் n பை இஸ் minus 1 power n and cos 0 is 1 இப்போ இது என்ன ஆகிடும் ஒரு எல் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது ஐ கேன் ரைட் 4kl ஸ்கொயர் பை என் கியூப் பை கியூப் இன்ட்டு இந்த டேர்ம் மைனஸ் 1 பவர் n மைனஸ் 1 இப்போது மைனஸ் 1 பவர் n இருக்கிறதுனால ஐ கேன் திங்க் அபவுட் தி n ஆட் நம்பராக இருக்கும் பொழுது ஒரு வேல்யூ n ஈவன் நம்பராக இருக்கும் பொழுது ஒரு வேல்யூ எடுக்கும் இந்த மைனஸ் 4k பை எல் ஸ்கொயர் என் கியூப் பை கியூப் அப்படியே எழுதிக்கிறேன் இஃப் n இஸ் ஈவன் இது என்ன ஆகிடும் ப்ளஸ் 1 ஆகிடும் அப்போ 1 மைனஸ் 1 என்ன ஆகிடும் 0 ஆகிடும் 0 if n is even இதே if n is odd எடுத்துக்கங்க இது வந்து minus 1 வரும் இதுவும் minus 1 அப்போ minus 2 வரும் minus 2 if n is odd ஸோ நமக்கு இது கிடச்சிருக்கு therefore this is equal to இது ஈவனாக இருக்கும் பொழுது 0 அதனால் தேவையில்லை ஆடாக இருக்கும் பொழுது என்ன ஆகிடும் 8kl ஸ்கொயர் by n cube pi cube where n takes the odd value 1 2 3 5 etc therefore the general solution என்ன பண்ணோம் இதுதான் கேபிட்டல் பிஎன்னோட வேல்யூ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் சமேஷன் யூ ஆஃப் எக்ஸ் கமா டி ஈக்குவல் டு சமேஷன் என் ஈக்குவல் டு ஆட் வேல்யூக்கு மட்டும் 135 to infinity 8kl square by n cube pi cube sin n pi x by l into e power minus alpha square n square pi square by l square into t இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் மற்ற ப்ராப்ளத்துக்கெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ